எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பல பர்சனல் ரீசன்ஸ்னால நம்ம சேனல்ல ஒழுங்கா வீடியோஸ் போட முடியல. இனி நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸ் வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2024ல ஒரு டார்க் ஃபேண்டசி மூவியா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான டேம் சைல்ட் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஆத்தர் எவ்லின் ஸ்கை கொலாபரேஷன்ல உருவானது. இவங்க பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுல தி கிரவுன்ஸ் கேம் அப்படிங்கிற புக் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இவங்க எழுதுற பெரும்பாலான புத்தகங்கள் ஃபேண்டசியா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஃபேண்டசி மூவி. வாங்க படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். படம் முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதில் ஒரு அழகான நாடு இருக்குது. அந்த நாட்டோட ராஜாவும் அவங்க கூட சில சிப்பாய்களும் ஏதோ ஒன்று துரத்திட்டு போகிறாங்க. அது என்னன்னா, அது ஒரு பெரிய டிராகன். அது ஒரு பெரிய மலை குன்றுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கு. அதை அழிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த ராஜாவும் அவரோட சிப்பாய்களும் அந்த மலை குன்றுக்குள்ளே போனாங்க. உள்ளே போன அந்த ராஜாவோட சிப்பாய்கள் எல்லாத்தையுமே அந்த டிராகன் நெருப்பை கக்கி ரொம்ப மோசமாக கொலை பண்ணிடுது. இதை பார்க்குற ராஜா சொன்னா போனால் இப்படியே விட்டால் நம்மளையும் போட்டு தள்ளிடும், நம்ம ராஜதந்திரத்தை பயன்படுத்திட வேண்டியதுதான்னு தன்னோட கத்தியை பக்கத்தில் பாறையில் சொருகிட்டு அந்த டிராகன் முன்னாடி மண்டி போடுறாரு. அப்படியே கட் பண்ணால் பல நூறு ஆண்டுகள் கழிச்சு நமக்கு எங்கேயோ ஒரு தூர தேசத்தில் மரத்தை பொழந்துக்கிட்டு இருக்க ஒரு அக்கா தங்கச்சியை காட்டுறாங்க. அதில் அந்த அக்கா வேற யாரும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோயின் தான். இவங்க இந்த நாட்டோடைய இளவரசியும் கூட. இப்போ இவங்க நாட்டில் பயங்கரமான பனிக்காலம். இதனால அவங்களுக்கு உணவு இல்லாமல், செலவுக்கு காசு இல்லாமல், விவசாயம் கூட பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஹீரோயினோட அப்பாவான இந்த நாட்டோட ராஜாவை காட்டுறாங்க. அப்பா அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருக்க ஒரு இளவரசருக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி வரன் வருது. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா, நாம மோசமான பஞ்சத்தில் இருக்கோம், நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோன்னா நீயும் நல்லா இருப்ப. ஏன் அப்படின்னா, உனக்கு ஊர் ஊராக சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. இந்த இளவரசங்கிட்ட பல கப்பல்கள் இருக்குது. ஸோ நீ இஷ்டப்படி இருக்கலாம். அதே மாதிரி இந்த ராஜாகம் கூட நாம் சம்மந்தம் வச்சுக்கிட்டா நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லதுன்னு பேசி ஹீரோயினை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. இப்போ ஹீரோயின், அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா, அப்புறம் அவங்க அப்பாவோட 2வது மனைவி, இவங்க எல்லாருமே கிளம்பி ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அரூரா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு கப்பலில் கிளம்பி போகிறாங்க. அந்த நாடு பார்க்கவே இயற்கை எழிலோட ரொம்பவே பிரம்மாண்டமான அரண்மனைகளோட வாயை பொழக்கிற அளவுக்கு ஆச்சரியங்களை கொண்டு இருக்கு. இது எந்த அளவுக்குன்னா, அந்த நாட்டோட எல்லைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி 2 பக்கமும் பெரிய டிராகன் சிலைகளை வச்சுருந்தாங்க. அந்த நாட்டோட எல்லைக்குள்ளே இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களை வரவேற்று அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த டிராகன் இருந்த நாடும் இந்த நாடும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஹீரோயினுக்குன்னு தனியான ஒரு அறையை கொடுத்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அறையோட பால்கனியில் போய் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அங்கே அந்த பால்கனியில் இன்னொரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அங்கே இருக்க பனிப்பெண் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இருட்டாகுது. ஹீரோயின் அந்த அறையிலே தனியாக இருந்து போர் அடிக்கிறதால பக்கத்தில் நம்ம பால்கனியில் ஒரு பொண்ணை பார்த்தோமே, அவங்க இருக்காளான்னு போய் பார்த்தா அவகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுப்போன்னு போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே அந்த பொண்ணு இல்லை. தூரத்தில் ஒரு மலை குகையில் நெருப்பு எறிகிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. என்னது இது, இந்த சமயத்தில் அங்கே யார் போயிருப்பான்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினோட தங்கச்சி அக்கா எனக்கு தூக்கம் வரல, நீ கல்யாணம் ஆகி இங்கே தான் இருக்க போறியா, நீ என் கூட வரப்போகிறது இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் நீ என் கூட இருக்கலாம், நான் நம்ம சித்திக்கிட்ட பேசணுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த நாட்டோட மகாராணி ஹீரோயின் அண்ட் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிடுது. ஹீரோயின் அப்பா கூட கல்யாணம் சம்பந்தமான சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குன்னு அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோயினும் அந்த நாட்டு இளவரசர் கூட தனியாக பேச போகிறாங்க, ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ தான் ஹீரோயின் தனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னும் தன்னோட நாட்டு மக்கள் வறுமையில் கஷ்டப்படுறதால இந்த கல்யாணத்தை வற்புறுத்தலின் பேரில் ஒத்துக்கிறதாகவும் அந்த நாட்டு இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க. இளவரசர் அப்படியா, பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே 2 பேரும் குதிரை எடுத்துகிட்டு அந்த நாட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் தான் இரவு பார்த்த அந்த மலை குகைக்குள்ளே எரிஞ்ச நெருப்பு வெளிச்சத்தை பற்றி இளவரசர்கிட்ட என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு இளவரசர், அது எங்கள் நாட்டோட பாரம்பரியம், நேற்று நீ பார்த்தது முதலாவது, இதே மாதிரி மொத்தம் 3 நடக்கும், அதுக்காக தான் நீ இங்கே வந்திருக்க, இது எங்கள் முன்னோர்களோட சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு சடங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்பவே பிடிச்சி போன மாதிரி பேசிக்கிறாங்க. அதே சமயம் கோட்டையில் மகாராணி ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே சோகமாயிட்டார். ஹீரோயினோட சித்தி, என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்கீங்க, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது ஹீரோயினோட அப்பா, அதெல்லாம் நடக்கும், அவங்க நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு தங்கத்தை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து போயிடுறாரு. ஹீரோயினோட சித்தி, இவர் அமைதியாக போகிறது சரியில்லையே, சரி நம்ம என்ன விஷயம்னு மகாராணிக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நீ எனக்கு பொண்ணை தர, நான் அதுக்கு பதிலாக உனக்கு தங்க தரேன், அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்க டீல், நீ என்ன ராணியா, நீயே ஒரு கயிறு செய்கிறவரோட பொண்ணு,
பழசம் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இது ஹீரோயினோட சித்திக்கு ஏதோ இங்கே ஒன்று தப்பாக இருக்குன்னு தோண வைக்குது. இன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க சித்தி, இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவரும் கேட்க மாட்டாரு, நான் உன்னை பெத்த அம்மா இல்லை தான், ஆனால் உன்னை நான் என் பொண்ணை தான் பார்க்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் சரிப்படணும்னு தோணலை, உங்கள் அப்பாட்ட சொன்னால் கேட்க மாட்டாருன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துடுறாரு. நாளைக்கு நமக்கு முக்கியமான நாள், எல்லாம் தூங்கிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயினோட சித்தி கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் யாருமே அதை பற்றி யோசிக்கல. அடுத்த நாள் வருது, ஹீரோயினை மணப்பெண்ணை ரெடி பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 செட்டு ட்ரெஸ்ஸை ஒரே ஆளுக்கு போட்டு விட்டுறாங்க. விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், கூடவே ஒரு கை கத்தி, அப்புறம் ஒரு முட்டை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எதுவும் கற்கண்டு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் போல், அதை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு விடுறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு இளவரசியான நம்ம ஹீரோயின் ரெடி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே உட்கார முடியுமானே தெரியலையப்பா. ஊரை கூப்பிடாம ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் முன்னாடி மட்டும் இந்த கல்யாணம் நடக்குது. ஹீரோயினை இந்த நாட்டோட இளவரசியாக முடிசூடப்படுறாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஈவினிங் அந்த ஊரை விட்டு வெளியே இருக்க ஒரு மலையை பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த நாட்டோட இளவரசரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயின் எதுக்கு நாம் இங்கே போகிறோம்னு கேட்க, நான் முன்னாடியே சொன்னல, நம்ம பாரம்பரியமான முன்னோர்கள் சொன்ன சடங்கு, அதை தான் நாம் இப்போ செய்ய போகிறோம்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் அங்கே மகாராணியும் இன்னும் சில பேர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே முகத்தில் வினோதமான மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜும் 2 பக்கமும் பெரிய மலைப்பள்ளமும் இருக்குது. மகாராணி இப்போ இவங்க பூர்வீக கதையை சொல்கிறாங்க. அதில் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ராஜா அந்த டிராகனை துரத்திட்டு போன கதையை தான் சொல்கிறாங்க. நாம் அந்த ராஜா டிராகன் முன்னாடி மண்டி போட்டதை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்குன்னா, ராஜாவோட 3 இளவரசிகளை அந்த டிராகன் காணிக்கையாக கேட்டதாகவும், அப்படி தரலன்னா இந்த நாட்டை அழிச்சிடும்னு சொன்னதாகவும், அதில் ராஜா வேற வழி இல்லாமல் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக தன்னோட 3 மகள்களையும் இந்த டிராகனுக்கு இரையாக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த டிராகன் தான் இந்த நாட்டோட கடைசி. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ராஜா அந்த 3 ராணிங்களை பலி கொடுத்த அந்த நாள் தான் நாம் இப்போ அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை பற்றி தெரிஞ்சு நீயும் ரத்தத்தோட ரத்தம் சேர்ந்தாதான் இந்த இனத்தோட இளவரசி ஆக முடியும்னு சொல்லி ஹீரோயின் கையில் கத்தியை வச்சு ஒரு கிளி, அதுக்கப்புறம் அவரோட இளவரசர் கையில் கத்தியை வச்சு ஒரு கிளி கிழிச்சு 2 பேர் கையும் ஒன்று சேர்த்து இப்போ இவங்க ரத்தத்தோட ரத்தமாக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கையில் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து, இதை நீ சுண்டி விட்டனா அந்த பழத்துக்குள்ளே சடங்கு முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் மகாராணி சொன்னதை அப்படியே செய்கிறாங்க. சடங்கு முடிஞ்சதும் இளவரசர் நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்ல, ஹீரோயினும் வெக்கத்தோட இளவரசர் தோலை மீது சாஞ்சி அப்படியே கண்ணை மூடிட்டே வராங்க. அப்போ இளவரசர் பாலத்துக்கு நடுவில் வந்து நின்றுட்டு என்னை மன்னிச்சிடுன்னு ஹீரோயினை தூக்கி அந்த பக்கத்தில் இருக்க மலை பள்ளத்தில் போட்டுடுறாரு. ஹீரோயின் அந்த மலை பள்ளத்தில் பல காயங்களோட அடியில் போய் விழுந்து மயங்கிடுறாங்க. எழுந்து பார்க்கும்போது தான் இங்கே பலியாடுன்றது ஹீரோயினுக்கு புரியுது. அதே சமயம் தனக்கு காணிக்கையாக தந்த அந்த படையல் வந்துடுச்சு அப்படின்னு மலை குகையில் இருக்க டிராகனுக்கு தெரிய வருது. ஹீரோயின் அந்த மலை குகைக்குள்ளே இருக்க ஒரு பாதையில் வெளிச்சம் வர்றதை பார்த்து அந்த வழியாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன குருவி எரிஞ்சு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது அதுக்குள்ளேயே இறந்துருது. ஹீரோயின் அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு மேலே பார்க்கும்போது அது மாதிரியே 100க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பறவைங்க எரிஞ்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி விழுந்து சாகுது. அப்போ தான் நம்ம டிராகனோட இன்ட்ரோ வருது. டிராகன் வந்து ஹீரோயின் கிட்ட நீ யாரு, உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் தன்னோட பேரை சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டிராகன், உன்னோட முன்னோர்கள் எல்லாமே தலைமுறையாக இதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, நீயும் அவங்களோட வம்சம் தானே, உன்னோட ரத்த வாடை எனக்கு தெரியுது, நீ அவங்களோட வம்சம் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. இவங்க நாட்டில் யார் ஹீரோயின் மாதிரி இளவரசியாக வராங்களோ அவங்க எல்லார் கையிலையும் ஒரு கோடை கிழிச்சி, அதே மாதிரி இளவரசர் கையில் ஒரு கோடை கிழிச்சி ரத்தத்தோட ரத்தமாக இணைச்சி இவங்களோட இனமாக மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றிட்டு இவங்க நாட்டோட இளவரசி சாகிறதுக்கு பதிலாக மற்ற நாட்டிலேருந்து வர இளம் பெண்களை இவங்க இதுவாக மாற்றி இந்த டிராகனுக்கு பலி கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இந்த டிராகன் கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி டிராகன் இவங்களை கொல்றதுக்காக துரத்துக்கிட்டே வருது. இவங்க அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. டிராகன் விழுந்த நெருப்பு குழம்பு அலை மாறி நம்ம ஹீரோயின் கிட்ட துரத்துக்கிட்டே வருது. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயின் ஒரு குகைக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஆல்ரெடி செத்து போயிருக்கு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் ஒரு பில்டிங் பால்கனியில் நிற்கும் போது பக்கத்து பில்டிங் பால்கனியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் அது. அப்போ தான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது. அதாவது அந்த பழைய ராஜா 3 பொண்ணுங்களை பலி கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இவங்க முன்னாடி நாள் நைட் பார்த்தது மலை குகையில் நெருப்பு வந்துச்சு இல்லையா, இந்த பொண்ணை தான் இந்த டிராகன் துரத்தி கொண்டு இருக்கு. நாம 2வது இதுக்கடுத்தும் இன்னொரு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது,
இப்போ ஹீரோயின் இதுகிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பாறை இடுக்கில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த டிராகன் நெருப்பு குழம்ப கக்க எப்படியோ ஹீரோயின் அதுலேருந்து தப்பிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க காலில் பயங்கரமான தீக்காயம் பட்டுடுது. அப்போ அந்த டிராகன் நேற்று வந்தவ சீக்கிரமாக செத்துட்டா, நீ என்ன இப்படி முரண்டு பிடிக்கிற, மாட்டாமல போயிடுவேன்னு அங்கேருந்து போயிடுது. இப்போ ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சி தன்னோட காயத்துக்கு துணி வச்சு கட்டுறாங்க. தான்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறது தப்பிச்சு போகணும்னு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு கை கத்தியும் கூடவே ஒரு முட்டை மாதிரி ஒரு பால் கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கற்கண்டு மாதிரி இருக்குது. அதை அங்கே இருக்க நெருப்பில் காட்டுறாங்க. அது ஒரு ஒளி விளக்காக மாறிடுது. அதை வச்சுக்கிட்டு அங்கேருந்து பாறை இடுக்கில் அப்படியே உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் மேலே இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே மயங்கிடுறாங்க. எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு எதிராக ஒரு மின்மினி பூச்சிங்களோட கூடாரம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்பாடி வெளிச்சம்னு அதுக்கிட்ட போகிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு பெரிய பள்ளம். சரி நம்ம இதை இங்கேருந்து ஜம்ப் பண்ணி தாண்டிலான்னு வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடம் அப்படியே சறுக்கிக்கிட்டே வரும்போது கையில் இருக்க கத்தியை வச்சு எப்படியோ நின்று மேலே ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் கிட்ட போனால் அது முன்மினி பூச்சியில் ஏதோ அட்டைப்பூச்சி சேர்ந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு உயிரினம். அது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. சரி அதை நாம் வெளிச்சமாக பயன்படுத்திக்கலான்னும் பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில் போய் தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் அது நல்லா இல்லை. அதனால் மேலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல டிராகன் வந்து நெருப்பை கக்குது. மறுபடியும் அதுக்கிட்ட அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு மலை இடுக்கில் போய் விழுறாங்க. அப்ப அந்த டிராகன் சொல்லுது, ஒளிஞ்சுக்கிட்டியா, மொத்தவங்களும் உன்ன மாதிரியே ஒளிஞ்சுக்கிட்டாங்க, எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல இந்த இடம் பாதுகாப்பானது, இங்க இந்த டிராகனால வர முடியாதுன்னு எழுதியிருக்கு. பக்கத்துல பார்த்தா நிறைய பொண்ணுங்க பேரு. அட பாவீங்களா, எத்தனை தலைமுறையாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. ஹீரோயின் அந்த இடத்துல அப்படியே அசது தூங்கிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு. அதில் அந்த இடத்துல செத்து போன பொண்ணுங்க எல்லாம் வந்து போகுது. அதில் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் வந்து அது ஒரு பொய் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹீரோயின் பயந்து எழுந்துடுறாங்க. எழுந்து பார்த்தா ஹீரோயின் வெளிச்சத்துக்காக கொண்டு வந்த அட்டைப்பூச்சிங்க எல்லாம் ஹீரோயின் கால் மேலே உட்காந்து எதையோ உறிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட தீக்காயத்தை அதை ஆற்றிருக்குங்க. ஹீரோயின் அதை வச்சு தன்னோட காயங்களை சரி பண்ணிக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளே இருக்க குறிப்புகளை பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பொண்ணு ஒரு மேப்பை வரைஞ்சி வச்சுருக்கு போல். அதில் உள்ளே எப்படி வந்தோம், இங்கேருந்து எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு டோராவோட மேப் மாதிரி 3 ஸ்டெப்ஸில் சொல்லுது. அது என்னென்னா 3 வழிப்பாதை, அதில் நடுவழியில் போகணும், பளிங்குகற்கள் அதுக்கு மேலே ஏறி போகணும், அதை தாண்டி மேலே போனால் சூரியனை பார்த்துடலாம், அதுதான் எக்ஸிட் அப்படின்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்மளும் இங்கேருந்து தப்பிச்சிடலாம், ஆல்ரெடி ஒரு இளவரசி இங்கேருந்து தப்பிச்சிருக்கா போல், அதான் இந்த மேப்பை இங்கே வரைஞ்சி வச்சுருக்கான்னு தைரியத்தோட தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை அப்படி ஒரு இளவரசி இங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தா இந்த மேப்பை யார் வரைஞ்சிருப்பா, எப்படி இந்த இடத்துல போனால் சூரியன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருந்திருக்குமா? ஒருவேளை போயிட்டு திரும்பி வந்து நமக்கு அடுத்து வர்றவங்க இதை பார்த்து தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு ரிஸ்க் எடுத்திருப்பாங்களோ என்னவோ. போக போக பார்ப்போம். ஹீரோயின் இப்போ அந்த பொந்தில் இருக்க பாறையில் தன்னோட பேரையும் பதிச்சுட்டு தப்பிச்சு போக போகிறாங்க. மேப்பில் இருந்த முதல் வந்த 3 பாதையில் நடுப்பாதை எடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாதையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கடந்து போயிடுறாங்க. அடுத்து பளிங்கு கற்கள் மேலே ஏறணும். ஒன்றும் சூறக்கத்தி மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ ஹீரோயின் அதில் எப்படி ஏறணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ கீழே ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தை எடுத்துக்கிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தனக்கு எதுவும் கீறிடாமல் கையில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே ஏறுறாங்க. அப்போ அவங்க பாதி தூரம் ஏறி இருக்கும்போது கீழே அந்த டிராகன் வந்து நின்றுடுது. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் ஸ்லிப்பாக்கி கீழே விழுறாங்க. அப்போ பாலில் பழம் வந்து விழுற மாதிரி டிராகன் எப்படி அவன் நம்ம வாயில் வந்து விழுந்துருவான்னு சொல்லிட்டு வாய் அப்படியே ஆணு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பதிங்க கல்லை பிடிச்சிட்டு ஹீரோயின் சேஃப் ஆகிடுறாங்க. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. டிராகன் சரி போயிட்டு வா, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஹீரோயின் வெற்றிகரமாக அந்த பளிங்கு கற்கள் மேலே ஏறி பாறையெல்லாம் தாண்டி உச்சிக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒளி வந்து விட்டது, நான் இங்கேருந்து தப்பிக்க வழி வந்து விட்டதுன்னு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. போய் பார்த்தா கிட்டத்தட்ட 200 அடி மேலே இருக்க ஒரு பாறை எடுக்க சந்தில் இருக்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்களால கீழே குதிக்கவும் முடியாது. கீழே குதிச்சா செத்து போயிடுவாங்க. அந்த கல் அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்குது. கீழே படிக்கட்டு மாதிரி இறங்கி போகவும் முடியாது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு எல்லாம் போச்சு அப்படின்னு ஹீரோயின் சாஞ்சி உட்காரும்போது ஒரு 3 பேர் இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு ஹெல்ப் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த டிராகன் ஹீரோயினை அட்டாக் பண்ண வருது. ஹீரோயின் மறுபடியும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் உட்காராங்க. ஆனால் இந்த தடவை எங்கேயுமே போக முடியாது. ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிராகன் அவ்வளோதான், இதுதான் கடைசி எண்ட் ஆஃப் தி கிளைமேக்ஸ் ஆஃப் தி ஃபிலிம், ஒன்ன மாதிரி ஒருத்தி தப்பிச்சு போயிடலாம் தான் வந்தா, ஆனால் இது வரைக்கும் யாருமே தப்பிச்சது இல்லைன்னு அந்த டிராகன் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இப்போ இந்த மேப்பை வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல
இந்த விக்டோரியா அப்படிங்கிற இளவரசி தான். அவங்க அந்த இடத்துல என்ன எழுதி வச்சுருக்காங்க, இந்த இடம் சேஃப்டி கிடையாது, இந்த இடத்துல ட்ராகனால் வர முடியும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே யாருமே தப்பிக்கலை, எல்லாரையுமே இந்த ட்ராகன் கொண்டுடுச்சு. இப்போ ஹீரோயினும் கொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி 3 எடுக்கப்பட்டது, 3 கொடுக்கப்பட வேண்டும்னு நிரப்புக்க போகுது. அப்போ ஹீரோயின் பேரை யாரோ சொல்கிற சத்தம் கேட்குது. யார் அது? முத்துப்பாண்டி கோட்டையில் இவன் நம்ம ஆள், இவளை எப்போ வேணால் போட்டு தரலாம், முதல்ல வந்த விருந்தாளிகளை கொண்டுட்டு வரேன்னு ட்ராகன் அங்கேருந்து கிளம்பிடுது. ஹீரோயின் யாராவது நம்ம பேரை சொல்கிறதுன்னு அவங்களும் வந்த வழியே திரும்பி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் செத்து போன 3 ட்ராகன் குஞ்சுங்களை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டோட மகாராணி இங்கே ஒரே ஒரு விலங்கு தான் இருந்தது, அதுவும் அந்த ட்ராகன் தான். அதுதான் முதலும் கடைசின்னு சொன்னது பொய்ன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி 3 எடுக்கப்பட்டது, 3 கொடுக்கப்படணும்னு அந்த ட்ராகன் சொன்னதை சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த ட்ராகனோட 3 குஞ்சுங்களை அந்த ராஜா கொன்னுட்டாரு. அதுக்கு பதிலாக தான் ராஜாவோட 3 இளவரசிங்களை அந்த ட்ராகன் கேட்டிருக்கு. அதுக்கு தான் இவன் தலைமுறையாக கல்யாணன்ற பேரில் அப்பாவி பெண்களை கூட்டிகிட்டு வந்து ரத்த பந்தத்தை உருவாக்கி இந்த ட்ராகனுக்கு காணிக்காக்கிட்டு இந்த ராஜா வம்சம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் தன்னை யார் தேடுறதுன்னு போய் பார்த்தா அங்கே ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோயினை தேடி வந்துட்டு இருந்திருக்காரு, கூட ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு. ஆனால் இங்கே ஹீரோயினை தவிர வேறு யாருக்குமே ட்ராகன் இருக்கிறது தெரியாது. ஏதோ ஒரு வனவிலங்கு இருக்குன்னு தான் நினச்சிட்டு வந்திருக்காங்க. ட்ராகன் என் இடத்துக்கு வர்றதே தப்பு, நான் இருக்குன்னு தெரியாமல் வந்தது அதோட பெரிய தப்புன்னு சும்மா எல்லாரையும் போட்டு பந்தாடிட்டு ஒருத்தர் மட்டும் அது கையில் மாட்டாமல் தப்பிச்சு ஒரு மலை குகைக்குள்ளே விட்டு போகிற வழியை தேடிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயினோட அப்பா பணைய கைதியாக வச்சு ஹீரோயினை வெளியே வர சொல்லுது அந்த ட்ராகன். ஆனால் ஹீரோயினோட அப்பா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, நாட்டு மக்களை காப்பாற்ற உன்னோட உயிரை பணைய வச்சுட்டு என்னை மன்னிச்சிட்டு, எனக்கு என்ன ஆனாலும் சரி நீ வெளியே மட்டும் வந்து இதுக்கிட்ட மாற்றிடாத, தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறாரு. ட்ராகன் காண்டில் தன்னோட நகத்தை வச்சு அவரோட நெஞ்சாக்குள்ளே பதிச்சிடுது. அப்போ ஹீரோயின் ஹீரோயினை தேட ஆரம்பிக்குது. அப்போ இந்த தப்பிச்சு போக ஒரு ஆள் இருந்தான் இல்லையா, அவன் 4-5 கல்லுங்க செதற விட அங்கே தான் ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராகன் அந்த திசையில் போயிடுது. அந்த கேப்பில் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவர் சாகுற தருவாயில் இருக்கார். அவர் ஹீரோயின் கிட்ட என்னை மன்னிச்சிடுமா, உன்னோட தங்கச்சியும் சித்தியும் வெளியில் படகுல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்க ஒரு கயிறு இருக்கு பாரு, அந்த கயிறை பிடிச்சி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு செத்துடுறாரு. ஹீரோயின் ட்ராகன் அந்த இன்னொரு ஆளை கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே இந்த கயிறை பிடிச்சி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு வேகமாக அந்த கயிறை பிடிச்சி ஏறுறாங்க. ஹீரோயின் கயிறை பிடிச்சி வேகமாக ட்ராகன் கிட்டேருந்து தப்பிக்க ஏறுறாங்க. ட்ராகன் கிட்ட வர ஹீரோயின் அந்த கயிறை பிடிச்சி ஏற மறுபடியும் ஒரு நூல் இழையில் ஹீரோயின் ட்ராகன் கிட்டேருந்து தப்பிச்சு அந்த மலை குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்கே வெளியில் அவங்க அப்பா கட்டி வச்சிருந்த குதிரையை எடுத்துகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. அதுக்குள்ளே ட்ராகன் மலையை விட்டு வெளியே வந்து ஹீரோயினை மறுபடியும் துரத்த ஆரம்பிக்குது. ஆனால் ஹீரோயின் எப்படியோ அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு சின்ன பாறை இடுக்கில் போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி கிடைக்காததால் காண்டாகிற ட்ராகன் மேகத்தை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்குது, நெருப்பு மழையை பொழிய வைக்குது. இதே கோட்டை மேல் மாடியிலேருந்து பார்க்குற மகாராணி இந்த ஹீரோயின் இப்படி பண்ணுவான்னு அப்பயே நினச்சேன்னு இதை சரி செய்யறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சியை பலியிடுறதுக்கு போய் கடத்திட்டு வராங்க. குறுக்கு வந்து அவங்க சித்தியை லைட்டாக கத்தி வச்சு சதக்கன்னு குத்திட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்படியாவது தான் சின்ன பொண்ணை காப்பாற்றணும்னு ஹீரோயினோட சித்தி அந்த மலையை நோக்கி வராங்க. அப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் போய் அவளை காப்பாற்றிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா எங்கன்னு கேட்கும்போது அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்லிட்டு இவங்களை பத்திரமா இங்கே இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே மகாராணி சடங்கை செஞ்சு ஹீரோனோட தங்கச்சியை தூக்கி அந்த பள்ளத்தில் போட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கயிறை கட்டி அந்த பள்ளத்துள்ள இறங்கி தான் தங்கச்சியை தேடுறாங்க. அதுக்குள்ளே அந்த ட்ராகன் அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி ஹீரோயின் வருவான், எப்படியும் தன்னோட தங்கச்சியை காப்பாற்ற வருவான்னு கூப்பிட்டு போக வருவான்னு வச்சிருக்கு. இது ஹீரோனோட தங்கச்சின்னு தெரிஞ்ச உனக்கு இவங்க யாருமே இந்த நாட்டோட வாரிசுங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சே, அறிவுகட்ட பஞ்சாயத்து. சரி, ஹீரோயின் இந்த டைம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தங்களோட தங்கச்சியை ட்ராகன் கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாங்க. அதில் முதல் ஸ்டெப்பாக ட்ராகனை திசை திருப்பிட்டு தன்னோட தங்கச்சியை அது கண்ணிலேருந்து மறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கையில் ஒரு வாள் எடுத்துகிட்டு நேராக ட்ராகன் கண்ணு முன்னாடி போய் நின்று பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நாங்களோ இந்த செத்து போன பொண்ணுங்களோ இந்த நாட்டோட வம்சம் கிடையாது, புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ராகன் அதை ஏற்றுக்காமல் ஹீரோயினை அட்டாக் பண்ணி நெருப்பு கக்கிறது. அதுக்காக ஹீரோயின் வந்து அப்படியே நெஞ்சில் அடிபட்டு பின்னாடி இருக்க தண்ணியில் விழுந்துடுறாங்க. தண்ணியிலிருந்து வந்த ஹீரோயின் தான் கையில் இருக்க சின்ன கத்தியை வச்சு ட்ராகன் கண்ணை குத்திட்டு நீ நாட்டுக்குள்ளே இருக்க மக்களை துன்புறுத்தினால தான் அந்த ராஜா அவனோட குழந்தைகளை கொண்டு இருக்காருன்னு சொல்ல, நான் எதுவுமே பண்ணல, அந்த ராஜா தான் என்னை வந்து முதல்ல அட்டாக் பண்ணா,
இவன் வம்சத்தில் இருக்க கடைசி 3 பொண்ணுங்களை கொண்டுட்டான். அதான் உன்ன மாதிரி இந்த நாட்டுக்கும் 3 இளவரசிங்களை நான் வந்து கொல்லுவேன், இதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லுது. ஹீரோயின், ஐயோ மேடம் நான் இல்லைன்னு எவ்வளோ புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த டிராகன் ஹீரோயினை கொல்றதுலேயே குறியா இருக்கு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் இதுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த பீச்லலாம் ஒரு மிகப்பெரிய அலை வரும்ல, ஒரு மாதிரி சி ஷேப்பில், அது மாதிரி ஒரு கல், அங்கே ஒரு பெரிய கல் இருக்கிறது ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லு முன்னாடி போய் நின்றுட்டு, உனக்கு இப்போ என்ன கொல்லணும் அவ்வளோதானே, சரி வா நெருப்பு கக்கு கொல்லுன்னு சொல்ல டிராகனும் நெருப்பை கக்குது. அப்போ ஹீரோயின் நவுந்து போயிடுறாங்க. அப்போ அந்த அலை மாதிரி இருக்க அந்த கல் மேலே அந்த நெருப்பு பட்டு அது திரும்ப வந்து நம்ம டிராகன் மேலேயே விழுந்துருது. டிராகன் பழுகாயம் அடிஞ்சு அப்படியே கீழே விழுந்து படுத்துது. அவ்வளோதான், அது காலின்ற நிலைமையில இருக்குது. ஹீரோயின் தன்னோட கையில் இருக்க வெட்டு காயத்தை காட்டி, இதே மாதிரி ஒன்று என் தங்கச்சி கையில் இருந்திருக்கும், நீ கொன்ன எல்லா பொண்ணும் கையில் இருந்திருக்கும், இப்படி தான் அவங்க எங்களை அவங்களோட வம்சமாக மாற்றிக்கிறாங்க, ரத்த சம்மந்தப்படுத்தி, அதை நீ ஸ்மெல் பண்ணிவிட்டு ஆமாம் இவங்க தான் அந்த வம்சத்தில் இருக்கிற பொண்ணுங்கன்னு எல்லாரையும் சாகடிச்சிக்கிட்டு இருக்க, இந்த அப்பாவி பொண்ணுங்களை நீ இவ்வளோ பேரை கொண்டு இருக்க அப்படின்னு அந்த டிராகன் கிட்ட சொல்ல, டிராகன் ஓஹோ அப்படியா, அப்போ நீ என்ன கொண்டுடு, நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே பிராய்ச்சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லுது. ஹீரோயின், நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிராகனுக்கு அடிப்பட்ட காயத்தை எல்லாத்தையுமே அந்த மினிமம் அட்டைப்பூச்சி இருக்குல்ல அதை எடுத்து வச்சு சரி பண்ணிடுது. இப்போ டிராகன் தான் பல ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டதை புரிஞ்சுக்குது. இப்போ அந்த ஹீரோயினும் அந்த டிராகனை கொல்லலை, ஒருவேளை இவன் அந்த வம்சத்தை சேர்ந்ததாக இருந்தால் இவன் வந்து நம்மளை கொண்டு இருப்பா, இவன் உண்மையாலுமே அந்த வம்சத்தை சேர்ந்தவ இல்லை, இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத டிராகன் தெரிஞ்சுக்குது. இவ்வளோ நடந்து நிறுத்தி இது எதுவுமே தெரியாமல் 3வது ஒரு இளவரசியை அந்த இளவரசன் போட்டு தள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே ஹீரோயின் வந்து அந்த மணப்பெண்ணை பார்த்து, இவன் வந்து மோசமானவன், நேற்று தான் என்ன கல்யாணம் பண்ணான், அதுக்கு முன்னாடி நாள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், நீங்கள் இந்த தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்கிறத கேட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க, மணப்பெண் வீட்டை சேர்ந்தவங்க. பட் மற்றவங்க எல்லாரும் அந்த மகாராணியும் அவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடைசியாக, நான் அவங்க எல்லாருக்குமே உயிர் பிச்சு தரேன், இந்த மகாராணி தவிர மற்ற எல்லாருமே இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் இங்கேருந்து போகணும்னு சில பேர் திமுறா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த டிராகன் வந்து நெருப்பை கக்கி எல்லாரையுமே கொண்டுடுது. இப்போ ஹீரோயின் அங்கே இருக்க செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட தங்கச்சி சித்தி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கே திரும்பி போயிடுறாங்க. கூடவே டிராகனும் போகுது. அவங்க நாட்டில் தான் குளிர் டைமில் இந்த டிராகன் வச்சு குளிர் காயெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களோ என்னவோ. அதோட படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது, இதில் எந்த படங்களோட சாயல் இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட டவுன்லோட் லிங்க்கை நான் ஒரு லிங்க்கு தரேன், அந்த லிங்க்குள்ளே போய் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா அதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் தரேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்த படங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.